ஹலோ. ஹலோ. ஹலோ.
மல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துள்ளை போம் போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதார் காப்பே யானை முகம் இருகொம்பும் மகண்ட மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருபயரும் பாங்கான பூணுலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் ஆவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டுருப்பாளன் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் பண்டரை போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேலிருக்கும் திருமலை குமரா உற்றார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளை ஆள்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருகே சம்போ அறிவோம் நாம சிவாய தேவி நாயகா தேவி நாயகா சம்போ அறிவோம் நாம சிவாய தேவி நாயகா தேவி நாயகா உமதடிதனை பணிந்தவர் அருளரும் நேசனே ஆதியும் அந்தமமான பொருளே சம்போ ஐதுகர தொந்திவாய தோனே ஆயுதூகரம் பெரிய தொந்திவாய சொல்லிக்க ஆனை கிளையோனே அரணார் திருமகனே வேள வயத்தோனே ஐந்து கரம் பெரிய தொந்திவாய சொல்லிக்க
அப்பளம் பல முற்கனி சர்க்கரை அவளோடு கடலையும் அர்ஜுனை செய்தோமே நாளே வந்த கணபதியே சம்போ அருளோடு வந்த சுவாதி மூல அப்பனே வேதமந்திர நீல சந்திர சேகரந்தானுமறையோ சந்திரானுமறையோ எரிமலர் சொறி மலர் அறியவே ஒரு மலர் தன்னை நற்சபையில் வைத்தவா நாயக விரும்பி நான் உனை பணிந்தேன் புதலமெல்லாம் பறந்து நாதர் வந்தே வயதிறந்து அங்க புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட திருமகளே கண்ணீரைந்த சிவ தானுவே நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுது உமை பாடுவேன் சாமி வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிள்ளி தானே விரட்ட வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிள்ளி தானே விரட்ட வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வடி வேல ஆறுமுகமா திருச்செந்தூர் திருமலை ஆறுபடாசுரனை வதைத்தவா சாமி இஷ்டமுடல் ஹரிராம உன் புகழ வில்லில் பாட இஷ்டமுடல் ஹரிராம உன் புகழ வில்லில் பாட தந்தனை தனை ததாளம் தாளம் தந்தனை தனை ததாளம் அப்பனே முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் ஓங்கார நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் எனும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்ன நான் மறவே சாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையும் நான் மறவே குணவதியாரோ முகவா உத்தரமே உமை பாடுவோமே ராமா உன்னை பலகால உமை தொழுவே தேடுவோமே ராமா உன்னை எச்சனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா குற்றம் குறையான
வேதநாத ஆதியில வேதனா ஆதி அம்பலத்தில் ஆடும் ஐந்தா சோதியில் மாலையருக்கு தோன்றாமல் நின்ற மாலம் அடிமுடியும் தேடி காண அம்பலவானருட நல்லருகை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி ஐயன் இல்லையத்தில் ராமர் பானோ என் இருகையில வீசு போல உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட துணை இருப்பாய் ஹரிராமா மகளே சக்தி மலை மகளே மலை மகளே சக்தி மலை மலை மகளே மலையரசன் தாய திருமகளே தாயே கலைமகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதிய அம்பிகையே வந்தருள வேணும் அம்மா எடதிருக்கும் வனக்கிளிய எனக்கு அருள வருவாய் அம்மா பலம் இருக்கும் பலம் இருக்கும் ஈஸ்வரிய வந்து எனக்கு அருள் புரிவா எந்த நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடமாடும் வேளை தண்ணில் நாவு தடுமாறாமல் குரலம் மங்கிடாமல் நெஞ்சதவ உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனம் இறங்கி இசைக்கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே அம்மா எனக்கு அருள் சுவாமி அரகர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராமா அன்னை சீதா மணவாளா அடியாளுக்காரல் புரிவாய் சீதையுட மணவாளா ஸ்ரீராமச்சந்திரர் ஸ்ரீராமச்சந்திரரே சிறுமிக்கு அருள் புரிவாய் கோசலையா திருமகனே கோதண்டனே கோதண்டனே குழந்தைக்கு ஏதாயே மஞ்சேன முகமழகி மாயந்தங்க மாரியம்மா மதலைக்கு கொடுத்த காளியம்மோ கதைக்கருள வேணும் முப்புறத்த ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே முக்கண்ணிய முப்புடாதி முன்னாள் வந்து ஆலங்குளம் தன்னதியிலே சுயம்பிலிங்க மாசலிலே அமைந்திருக்கும் ஏ சுயம்பிலிங்க சாஸ்தாவே இருக்க வேணும் சிவனானந்த பெருமாளே பன்றி மாட சுவாமி ஐயா பாலகைக்கு மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை சுடர்கொள்ளிவில் பிறந்தவரா சுடலையா
மாயாண்டி துணை இருக்க வேணும் தர்க்க மாட தளவாய் மாட 1008 மாடனுக்கு அதிகார மாட சுவாமி அடியாளுக்கு மாயாண்டி முண்ட சுவாமி மாயாண்டி ஐயா பாடறிய மடிப்பாரி பாடறி அம்படிப்பாரி பாலகி மாறி அம்மா பாட்டில் உள்ள வகையறிவே அடியால் பாடறிய நாளை தண்ணில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகையறிவே அடியால் ஏடறிய நாளையில என்னை எழுத வைத்தார் என் குருவோ வில்லிசை அறியாத வில்லிசை அறியா நாளையில எனக்கு விவரம் செய்தார் நல்ல வயதிலே அறியாத பிராயத்திலே அறிவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவை நான் மறவே கற்று தந்த வாத்தியாரே கனவிலையோ சொல்லி வைத்தான் நாயோ சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியாரே சொல்லி தந்த வாத்தியாரே இன்னைக்கும் சொப்பனத்தில் கற்று தந்த வாத்தியாரோ கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு தென்னிந்திய தேசம் ஐயா திருநெல்வேலி ஜில்லாவா தென்காசி மாவட்டத்திலே சீமையங்கோ தென்காசி சீமையங்கோங்க செந்தாளை பூச்சொரியும் சிவநல்லூர் நகரில் வாடோ வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் மாநிலமங்காதி பெற்ற மண்டலமோ மண்டலங்கள் புகழ் படைத்த மாடசுவாமி எனக்கோ கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு சுந்தரஞ்சர் பூச்சொரியும் சுந்தர பாண்டிய புறமரிலே சோதிமணி கவிகள் பாடு சொல் உலகம் காதி வைக்க சொன்ன சொல்ல அறுத்தஞ்சு சுதிதவரா தாத்தா சொக்கலிங்க கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு நமக்கு சாதி மல்லி பூச்சொரியும் சடைய போற நகரில் வாழும் சண்முகனார் நாமம் பெற்ற சண்முகனார் ஐயா வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம்
வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்கள் உங்க பாலகியால் மாரியம்மா இந்த ஆலங்கோலமா அமைந்திருக்கும் சுயம்புலிங்க வாசலில ஆணி முதல் வெள்ளிக்கிழமையில குடியலை புதிய நமதில சாஸ்தாங்கத பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்கோ ஐயம்பந்தி வாசலில ஐயங்கத பாட போறோம் அனைவர்கள் பாடுகிற பாட்டதில அழுது குற்றம் வந்து பாலகியா என்னோ சொல்லுகிற சொல்லாதில சொல் குறைகள் இருந்தாலும் குழந்தையா என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நாம் பாடிட்டாலோ தெரியாமல் பாடிட்டாலோ சொல் பின்னால் வந்துட்டாலோ பின் சொல் முன்னால் வந்துட்டாலோ 6 விளை 100 குற்றம் 6 விளை எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா. சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே இந்த ஆலங்குளம் நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய செம்பொன் நாடார் வகையாரருக்கு பார்த்தியப்பட்ட சோம்பிலிங்க சுவாமி திருவாலயத்திலே நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக கோவில் சார்பாக தர்மகர்த்த நாட்டாமை பொக்கிஸ்தார் சார்பாக எனக்கு அழைப்பு கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்திலே எங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் பாடியிருப்பார்கள். ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆகையினால் நாமல் குழந்தை பண்பொழி மாரியம்மாள் வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்து வரவழைத்துள்ளார்கள். உங்களுக்கு மத்தியிலே நான் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. ஏதோ என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த இந்த கலைகளை என் சித்தறிவுக்கு எட்டியபடியாக அடியால் பாடுகின்றேன். நாம் பாடும் பாட்டிலே பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றங்கள், சாரீர குற்றங்கள் இருந்தாலும் எங்க ஆட்களிலே ஏதேனும் குற்றம் இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளை ஒரு தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டில் கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ அதே போன்று அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு பாதி மதிமான் மலவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் மதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இளங்க தோன்றி மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்துதித்த தர்மசாஸ்தா கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு
ஐயோ கைலாச கைலாசத்தில் அரணோடு பார்வதியும் இந்திரலோகம் என்னும் பட்டணத்தில் இந்திரன் இந்திராணியும் சந்திரலோகம் என்னும் பட்டணத்திலே அங்க சந்திரன் சூரியரும் கொல்லவிருந்தார் சத்தியலோகமெனும் பிரமலோகத்திலே சதுர்முகன் சரஸ்வதியும் கொல்லவிருந்தார் வளரும் வைகுந்த தலமதிலே வளரும் வைகுந்த தலமதிலே அங்க பச்சமலட்சுமியோ ஐயா 30 தேவர்களா 48,000 கோடி அகஸ்தீஸ்வரர் பொலதீஸ்வரோ அழகு கலை கோட்டு மாமோனியோ ஐயா அமரர் தேவரோடி முனிவர்களா அட்டதுக்கு பாலர்களும் கொல்லவிருந்தார் யானை முகத்தொந்தி ஆறு முகத்துடனே வேலை ஐயா சுடரோளி விதண்ணில் சோதி மார்க்கண்டையன் கொல்லவிருந்தார் அங்கே நந்தி படைகளோடு நந்தி படைகளோடு கைலையில் 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு யார் யாரெல்லாம் இன்னும் குலுவிருந்து வருகிறார்களானா ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்புக்குள்ளே சந்திரன் ஆகாய ஆகாய கங்காதேவி குலுவிருந்தார் கொலுவிருந்த வாரபோது கைலாசம் தன்னதில கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக திருநடனம் ஆடிடுவார் ரம்பையவா வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா உல்லாசமா பாடிடு ஐயா மேனகையா வருவாளா மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திரு கைலாசத்திலே
சிவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் ஆமையா 14 லோகங்களை எல்லாம் இறைவன் படைத்தார். படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து ஆமா 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்தார். சரி கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் ஆமா முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்தார். ஆமோ மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆமா ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை இறைவன் படைத்து ஆண்டவன் சிவனை வழிபட வேண்டும் என்று ஆமா சிவனுடைய வடிவத்திலே நாமளை பெற்ற தந்தைமார்களையும் படைத்தார். உலகத்தில் படைச்சு சிவசக்தி அம்பிகை உமையவள் பார்வதியால் வடிவத்திலே நாமளை பெற்ற தாய்மார்களையும் படைத்தார். ஆமா நாமளுக்காக இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்தலோகம் வாய்வு லோகம் அருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் 14 லோகத்தை இறைவன் படைத்து அதனை 3ஆக பிரித்தார். ஆண்டவன் அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் உலகை படைத்தார். உலகத்தை படைச்சு அதலை என்றால் ஆகாய லோகம், சுதலை என்றால் மத்திய லோகம், பாதாளம் என்றால் நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே யார் வாழ்ந்து வருகின்றார்கள்? அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவராகிய அசுர குல தலைவனாக வாழ்ந்து வருகின்றான் வல்லரக்கராஜுதனோ வல்லரக்கராஜுதனோ ஆதி பாதாள உலகமெல்லாம் 56 தேசத்துக்கு அதிபதியா வாழ்ந்து வாரா. பாதாள உலகத்தின் தலைவனாக அசுரகுல தலைவனாக வாழ்ந்து வருகின்றான். ரிஜுமுகாபர்ணனும் இரத்த கண்ணிக்கு வல்லமை தவத்தால் கிடைத்தவன். வல்லமை தவத்தால் கிடைத்தவன் வல்லவன். அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் வல்லரக்கன். வளர்ந்து வாலிபமாகி 16 வயதாகும் போது சரி ஆயகலைகள் அனைத்தையும் படித்தான் வல்லரக்கன். அவர் இரத்தக்கண்ணியானவள் ரிஜுமுகாபர்ணனை அழைத்தார். மன்னா மகனுக்கு வயதோ 16 ஆச்சு. அந்த காலம் 16 வயதுல செல்ல கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சின்ன கல்யாணத்தை முடிப்பாங்க. ஏன் 16 வயசுல கல்யாணம் முடிக்காங்க? குடும்பத்தின் பொறுப்பு வருவதற்காக. குடும்பத்தினுடைய பொறுப்பு வந்தா தான் நாட்டு பொறுப்பு என்னன்னு தெரியும். ஆகையினால் பட்டம் சூட்ட வேண்டும் என்று அரக்கனுடைய அம்மான் மகளாகிய பவளக்கன்னியவை கொண்டு வந்து அரக்கனுக்கு திருப்பூட்டினார்கள். சிம்மாசனத்திலே அமர வைத்து நாட்டையே ஒப்படைத்தார்கள். என் மகனே வல்லரக்கா, 56 தேசங்களுக்கு நீ அதிபதியாக அரசு பரிகாரம் செய்து வரணும் அப்பா என்று ஒப்படைக்கும் வேளையில வல்லரகராஜுடனோ செங்கோள்கள் பிடித்தான். சிம்மாசனம் தான் அமர்ந்தான். வாசம் புகழ் சூடும் உலகமெல்லாம் வாசம் புகழ் சூடும் வரிசையோடு நீதி அவனி புவனமெல்லாம் நிச்சயமா வாழ்ந்து வாரான். செங்கோல் பிடித்து என்னைக்கு சிம்மாசனத்திலே வந்து உட்கார்ந்தானோ அன்று முதல் அரக்கங்கிட்ட நீதி நேர்மை தைபு தாட்சணை எல்லாம் செத்து போச்சு. நீதியும் இல்ல நேர்மையும் இல்ல தயவு தாட்சணை இல்ல. அதனால நாட்டுல மழையும் இல்ல. 56 தேசங்களுக்கெல்லாம் பஞ்சமாகி விட்டது. வருஷம் 12 பஞ்சமாக இருக்க
56 அரச மன்னர்கள் அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, ஏனென்றும் கேட்கல. உடனே அரக்கன் மந்திரிய வரவழைத்தான். பரமையா மந்திரிய மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் 56 தேசத்துக்கு ஐயா தேசத்துக்கு அடிக்கணுமே பரையோசை அடிக்கணுமே பரையோசா ஐயா 56 அரசருக்கு பரையோசை அடித்து பகுதியை கேட்டான். அரச மன்னர்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள். ஏ மந்திரி, விஜுமுகாவர்ணே வாழ்ந்த போது நீதி நேர்மை தைவுதாட்சணை இருந்தது. அசுர அரக்கன் ஆட்சியிலே இதுவரைக்கு நீதி நேர்மை இல்ல, தைவுதாட்சணை இல்ல, நாட்டில மழையும் இல்ல. நாங்கள் எப்படி ஐயா பகுதி கொடுக்க முடியும்? அடே மந்திரி, அப்படி அரக்கனுக்கு பகுதி வேணுமானா படையெடுத்து வர சொல்லு. இருசாப்பன வேணுமானா எதிர்த்து சண்டைக்கு வர சொல்லு. சண்டை கொடி நாட்ட சொல்லு. சண்டை ஜெபிக்கட்டும். ஆமா, சண்டையில ஜெயித்தா அவனுக்கு பகுதி பணம் உண்டு. இத்த கொடி நாட்ட சொல்லு. யுத்தத்துக்கு வர சொல்லு. பார்த்தார் மந்திரி, இவர்கள் நிக்க நிலை சரியில்லை, சரி கிடையாது. இவர்கள் 56 அரச மன்னர்கள். அசுர அரக்கன் ஒரு நாட்டு மன்னர், ஒன்னும் ஜெபிக்க முடியாது. ஆகையினால 56 அரச மன்னர்களை அடக்கி ஒடுக்கி ஆளச் சொல்ல வேண்டும் என்று அந்த மந்திரியோ அரக்கன் பக்கம் வருகின்றார். பாருமையா வல்லரக வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். 56 அரசரெல்லாம் பகுதி பணம் கேட்டு போனே படையெடுத்து வாரார்கள். ஐயா இருசா பணம் கேட்டு போனே உங்களை எதிர்த்து சண்டை செய்ய சொன்னார். அடே மந்திரி, என்னை பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னானா? திரட்டு நம் படைகளை. மன்னா பேருக்குத்தான் படை இருக்க தவிர பிலம் கிடையாது. 56 அரச மன்னர்களை அடக்கி ஒடுக்கணுமானா நம்மட்ட அதுக்கு தகுந்த ஆட்கள் இல்ல, ஆயுதங்கள் இருந்து என்ன செய்ய? படை பலங்கானாதையா, ஆயுதம் தன்னாக்களை போய் அவர்களை யுத்தம் செய்யுமா? படைகள் இல்லையா? ஆயுதத்துக்கு தகுந்த ஆள் இருக்கணும். அப்பதான் நாம் எதிர்த்து போராட முடியும். அவர்களை எதிர்த்து நாம் சண்டை செய்வதை விட ஆண்டவனாகிய சிவனை எண்ணி நீங்கள் அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவங்களை செய்து உங்களை பணிந்தவரை பாதுகாக்க எதிர்த்தவரை எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை பெற்று உலகத்தை ஆள வேண்டும் என்று மந்திரி சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் கலரக்கணி அது செய்வான். ஆண்டவன அருந்தவமும் இருக்கணும், பகவான நினைக்கணும், பாரத்தவம் இருக்கணும், ஈஸ்வரனை நினைக்கணும், இருந்து தவம் செய்யணும், எரிக்கு வரம் வாங்கணும். தலைய மொட்டை தான அடித்தான், சன்னியாசி கோலம் கொண்டான், காவினல் உடைய நீந்தான், ராஜ மாலை போட்டான், அவன் திருநீற்று காப்பணிந்து செந்தூர பொட்டும் வைத்து கம்பத்தை தோளில் வைத்து அவன் காட்டுக்கு வருவானா? ஆண்டவனாகிய சிவ
சிவபெருமாளை எண்ணி தவம் இருந்து எரிக்கும் வரங்களை வாங்க வேண்டும். ஆமோ அசுர அரக்கர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று வருகிறான் வல்லரக்கன். ஆமா பொங்கலுக்கு அரிசியும் பூசைக்கு பொருட்களோடு ஆமையா 1000 முழம் கம்பத்தை தோளிலே வைத்துக் கொண்டு வருகிறான் யமயகிரி பர்வதத்திற்கு. மாறான வல்லரக்கா அரக்கன் முன்பாகவே பலவித ஆகாத சகனங்களை எல்லாம் கண்டான். கண்ணால வல்லரக்கா கண்ட சகனங்களை சகனம் என்று பாராத வல்லரக்க ஆமையா யமயகிரி பர்வதத்திலே 12 ஆண்டு காலம் தவம் இருக்க வேண்டும் என்று ஆலமரத்தின் அடியிலே குளித்து நீராடி திருநேற்று காப்பணிந்தி செந்தூர பொட்டு வைத்து தவச்சாலையை அலங்கரித்தான். 1000 முழம் கம்பத்தை நாட்டினான். அல்ல தவச்சாலையிலே கம்பத்தை கொண்டு நாட்டினான். ஊசி முனைமேல் வலதுகால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவத்தை செய்தான். ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, ஒரு வருடங்கள் 2 வருடங்களும் அல்ல, கிடையாது 12 ஆண்டு காலம் பகவானை எண்ணி அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று அவன் தவ